இன்றைக்கு நாம் எம்ஜிஆரும் விஎன் ஜானகியும் நடித்த மருதநாட்டு இளவரசி பற்றி பார்ப்போம். ஆனந்த கடலே அதில் ஒரு மீன் போல் மகிழ்வே ஆவினில் மாறா. ஏப்ரல் மாதம் 1950ஆம் ஆண்டு வெளிவந்த படம் மருதநாட்டு இளவரசி. மருதநாடு குறிஞ்சி நாடு என்ற 2 நாடுகளுக்கிடையே நடக்கும் கதை. மருதநாட்டின் இளவரசி விஎன் ஜானகி. எம்ஜிஆர் நாட்டின் மன்னர். ஆனால் அவர் சிறு வயதிலேயே காட்டில் விடப்பட்ட குழந்தையாக வளர்ந்து வருவார். இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் எம்ஜிஆர் விஎன் ஜானகி போக எம்ஜிஆருடைய அண்ணன் தான் முக்கிய வில்லனாக நடிச்சிருப்பார், சக்கரபாணி. அவர் பேரே துர்ஜயன். அந்த மாதிரி ஒரு வில்லன். PS வீரப்பா மன்னராக இருப்பார். அந்த மன்னருக்கு 2 மனைவி. அந்த இளையராணியை கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க. இளையராணி யாருன்னா வில்லன் எம்ஜி சக்கரபாணியோட தங்கை. CK சரஸ்வதி மூத்த ராணி. மூத்த ராணி கர்ப்பவதியாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அவளை கொன்றணும். நம்ம இளையராணி தான் மாசமாக இருக்கா. இளையராணி மாசமாகவே இருக்க மாட்டா. ஆனால் சும்மா ஒரு டூப் போடுவார் அவங்க அண்ணன். இளையராணி நம்ம தங்கச்சி பிள்ளையத்தான் அரசனாக்கணும் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிற வேளையில் இந்த மூத்த ராணி இளையராணிக்கு விஷம் வச்சு கொல்ல போகிறா அப்படின்னு ராஜாட்ட போய் சொல்லுவார். இந்த மூத்த ராணியை ராஜா வெறுத்து இவளை கொண்டு போய் காட்டில் விட்டுருங்க அப்படின்றார். அவள் கர்ப்பவதியாக இருக்கிற அந்த மூத்த ராணி CK சரஸ்வதியை கொண்டு காட்டில் விட போகிறாங்க. காட்டில் விட்டுருங்க, இல்லைனா ஊரை விட்டு போயிருங்க. அந்த மாதிரி ஒரு தண்டனை மாதிரி கொடுக்கும்போது இந்த மந்திரி இவங்க 2 பேர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருப்பார். யார்? துர்ஜயனுடைய ஆலோசனை. அவன் தன்னுடைய ஒரு கையாள் ஒருத்தனோட பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஏம்மா நீங்கள் உடனே கிளம்புங்க, நான் எங்கே போவேன் அப்படின்னும் போது, எங்கேயாவது கிளம்பி போயிருங்க, இல்லைனா உங்களை கொன்றுவாங்கன்னு உடனே இந்த ராணி கிளம்பி காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போய் ஒரு இடத்துல விழுந்து அங்கே ஒருத்தவங்க காப்பாற்றி அவங்களுக்கு பிரசவம் பார்த்து அந்த குழந்தையும் தாயுமா அங்கே இருப்பாங்க. இங்கே இந்த சக்கரபாணி வில்லன் என்ன பண்ணுவார், இந்த மந்திரி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார்ல, மந்திரியை கொன்று புதைச்சிருவார். புதைச்சிட்டு ராணி மந்திரியோட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ராஜாட்ட சொல்லிடுவார். ராணி மந்திரியோட ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிடுவார். அப்போ அந்த மூத்த ராணி ஒரு நடத்தை கெட்டவள்னு ஒரு கெட்ட பேராக போயிடும். இப்போ ராணி போய் அங்கே குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அந்த ராணியை தேடி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த யார் அடைக்கலம் கொடுத்தாங்களோ அவங்க அம்மா நீங்கள் எங்கிட்டாவது தப்பிச்சு போயிருங்க, இந்த குழந்தைய மட்டும் அவங்க அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு ராணி தப்பிச்சு போயிடுவாங்க, இங்கே இருந்தால் நம்மளை குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு. அப்படி போகும்போது குழந்தை கழுத்தில் ஒரு தாயத்து மாதிரி ஒன்றை கட்டி விட்டுட்டு, இதுதான் என்னுடைய அடையாளம், இவன் காண்டீபன், இவன் ராஜகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க போய் காளி மடத்துக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே காளி மடம்னு ஒன்று இருக்கும், அதில் பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அங்கே போயிடுவாங்க. இப்போ இந்த பையன் ஒரு சாதாரண கிராமத்து வாசியாக ஒரு அப்ராணியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு நாள் இந்த மண்ணை குழச்சி வீடு கட்டிக்கிட்டு இருப்பாப்புல. இந்த பையன்தான் எம்ஜிஆராக வருவாப்புல. எம்ஜிஆர் கூட புலிமுட்டை ராமசாமி. அங்கே ராஜகுமாரி கதை மாதிரியே தான் இந்த கதையும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, இளவரசி மருதநாட்டு இளவரசி வருவா. அவள் எப்படி வருவான்னா, ஒரு சாதாரண பெண் போல, ஒரு அரண்மனை பணிக்காரி, அரண்மனை பணியாள் போல அவளும் அவளுடைய தோழியும் அங்கே அந்த போட்டு ஓட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது எம்ஜிஆருக்கும் அதுதான் விஎன் ஜானகி, மருதநாட்டு இளவரசி. ஜானகிக்கும் காதல் உண்டாகும். காதல் காட்சிகள் ரொம்ப அருமையாக, ரொம்ப யதார்த்தமாக, அவங்க முகத்தை பார்க்கும் போதே உண்மையிலேயே அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு தோன்ற மாதிரியே இருக்கும். அது ஒரு நடிப்பு மாதிரியே தெரியாது. ஜானகி அம்மா முகத்துலலாம் பார்த்தா அப்படி ஒரு மலர்ச்சி, எம்ஜிஆர் முகமும் அவ்வளோ ஒரு மலர்ச்சி. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மிருக ஜாதியில புலி மான கொல்லுது, மனித ஜாதியில மான் புலிய கொல்லுது. அப்போ நான் உங்களை கொல்றேன்னா? இவங்க 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஜானகி அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு கத்தி சண்டை வாள் சண்டையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பின்னாடி அடிமை பெண்ணில் வேங்க எனக்கு ஜீவா கற்றுக் கொடுப்பா பாருங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஒரு சாதாரண கிராமத்தானாக இருக்கிற எம்ஜிஆரை ஒரு வீரனாக மாற்றுவாங்க.
தண்ணிக்குள்ளே நின்று அதை வந்து எனக்கு மட்டுமே தெரிந்த எம்ஜிஆரில் ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க. நான் இந்த படம் தான் முதல்ல ஷூட் நடந்துச்சு, ஆனால் ராஜகுமாரி முன்னாடி ரிலீஸ் ஆயிருச்சு. அப்போ எப்படி சண்டை சொல்லித்தரணும்னு எனக்கு வந்து எம்ஜிஆர் சொல்லி கொடுப்பார். முதல்ல அவர் தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி, ஏன்னா ஸ்டண்ட் சீனில் அதெல்லாம் மற்ற டைரக்டர்ஸ்க்கு டைரக்ட் பண்ண தெரியாது. ஸோ அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நான் அது மாதிரி செய்து காட்டுவேன். படத்தில் எனக்கு சண்டை ரொம்ப தெரிஞ்ச மாதிரியும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த படம் எடுக்கிறாங்க. இதுக்கு இந்த படத்துக்கு ஒரு முன்கதை உண்டு. என்ன முன்கதைனா, இது இவங்களெல்லாம் வச்சு எடுக்கப்பட்ட படமே கிடையாது. முதல்ல டிவி சாரின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு தயாரிப்பாளரை வச்சு ஒரு கதை வசனம்லாம் எழுதி ஒரு படம் தயாரிக்கிறார். அது பாதி வந்த நிலையில் அப்படியே நின்று போயிடுது. அதுக்கு மேலே எடுக்க முடியலை, அது நின்று போயிடுது. எம்ஜிஆர் இதை தன்னுடைய வரலாறில் எழுதியிருக்காரு. இந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு என்ன நினைக்கிறாரு, இதை எடுத்து நல்லா செய்வோம் அப்படின்ட்டு ஜிஎம்னு ஜி முத்துச்சாமி ஸ்ரீவில்லிபுத்தூர்கார், அவரை தயாரிப்பாளர், நீங்கள் எடுங்கண்ணே இந்த படத்தை முடிச்சிடலாம், இன்னும் பாதி தானே இருக்குது, முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை கூட்டிகிட்டு வந்து, அப்போ தான் முதல் முறையாக கலைஞர் வர்றாரு மருதநாட்டு இளவரசிக்கு. அந்த பழைய காட்சிகளை எல்லாம் காமிச்சு அந்த வசனங்களை கொடுத்து முடிச்சு கொடுங்கன்னு உடனே அவர் ஒரே நாளில் உட்காந்து அதாவது அட்டஸ்ட்ரெச் ஒரே நாள் இல்லை, அட்டஸ்ட்ரெச் உட்காந்து அந்த படத்துக்கு உண்டான முழு கதை வசனத்தையும் எழுதி கொடுத்துட்றாரு. அப்போது இந்த பார்த்த உடனே இந்த தயாரிப்பாளருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னடா பழையதில் அவர் சாரி வந்து இழுத்துக்கிட்டே இருந்தார், வசனம் எழுதவே இல்லை, கதையை முடிக்கலைன்னாங்க. அப்போது பழைய பேர் வந்து காளிதாசி, காளிகோயில் தாசின்னு அர்த்தம், அதாவது காளிகோயிலுடைய அடிமை அப்படின்னு. எம்ஜிஆருக்கு அதெல்லாம் பிடிக்கலை. இது என்னது தாசி வேசின்னு பேர் வச்சுக்கிட்டு பேரை மாற்றுவோம் அப்படின்னு மருதநாட்டு இளவரசி, ஏன்னா ஜானகி அம்மா நடிக்கிறாங்கல்ல, அதனால அவருக்கு வந்து அந்த அம்மா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி பேர் வைக்கணும். அவங்க அதுக்கு முன்னாடி 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியில் பெரிய ஹீரோயின் நடித்து வைப்பாங்க. அதுக்கடுத்து இது வருது. அதுக்கு முன்னாடி மோகினி அந்த படத்துலேயும் 2 பேரும் ஜோடியெல்லாம் அப்புறம் நடிப்பாங்க. எம்ஜிஆரும் ஜானகி மோகினின் படத்தில் ஒரு படத்தில் இதுக்கு அடுத்து நடிப்பாங்க. இப்போ மருதநாட்டு இளவரசின்னு பேர் மாற்றியாச்சு. கதை வசனம்லாம் வந்து இப்போ கருணாநிதி வர்றாரு, கதை வசனம்லாம் புதுசாக எழுதி கொடுத்துட்டாரு. இதில் நல்ல நல்ல வசனங்கள் உண்டு. அந்த ஜானகியோட தோழி நாகரத்னம், அந்த பொண்ணுக்கும் எம்ஜிஆருடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த புலிமூட்டை ராமசாமிக்கும் ஒரு நட்பு உண்டாகும். அப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னா, யாராவது தும்மல் போட்டால் உடனே புலிமூட்டை ராமசாமி அப்படியே துள்ளுவார். செங்கிலி சப்பா அப்படின்னு ஒரு 2 லைன் வசனம் உண்டு, அதை பேசிக்கிட்டு துள்ளுவார். அந்த மாதிரி ஒரு காட்சி ரொம்ப ஜோக்காக வரும். முதல்ல வந்து ஒரு காட்சி வரும், எம்ஜிஆர் இந்த புலிமூட்டை ராமசாமி அவர் ஒரு 150 கிலோ 200 கிலோ இருப்பார். எம்ஜிஆர் பார்த்தா ஒரு 60-70 கிலோ தான் இருப்பார், மெலிவாக. இந்த படத்தில் ஒரு முக்கால்வாசி படத்துக்கு எம்ஜிஆர் வெறுமனே இடுப்பில் வேஷ்டி மட்டும் கட்டியிருப்பார், மேலே ஒரு துண்டு கூட போட்டிருக்க மாட்டார். சமயத்தில் தலையில் ஒரு சின்ன துண்டு தலப்பா கட்டியிருப்பார். இந்த மம்பட்டி எடுத்து வேலை பார்க்குற இடம், மண் குழச்சி பூசுறது, ஒரு குடிசை கட்டுவார் அந்த மாதிரி. மற்ற இடங்கள்லாம் ஒரு இடுப்பில் ஒரு காலுக்கு ஒரு வேஷ்டி மட்டும்தான் கட்டியிருப்பார். அப்படி இருக்கும். கலைஞர்கிட்ட வந்து முதல்ல இவங்க இந்த கதையை சொல்லவே இல்லை. எம்ஜிஆரும் அவங்க அண்ணனும் அந்த கதையை சொல்லலை. கதை வசனம் இதெல்லாம் சொல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஜிஸ்ட் மட்டும் கொடுத்து, அதுவும் பிகே முத்துச்சாமி எழுதின கதையை கலைஞர் திருடிட்டாருன்னு வேறு அதில் ஒரு கெட்ட பேராக போயிடுச்சு. நீங்கள் எழுதுங்கன்ன உடனே அவர் அந்த கதை வசனம் சீன் பை சீன் எழுதிட்டு எம்ஜிஆர் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அன்றாடம் எழுதுனதை. அப்போ கலைஞர் வந்து இப்படி ஒரு சீன் நான் எழுதியிருக்கேன், இந்த வசனத்துக்கு எதுவும் எதிர்ப்பு வருமா, இப்படி சொல்லுவாங்களா, எதுவும் தணிக்கையில் வந்து அது வெட்டிடுவாங்களா, இப்படியெல்லாம் வந்து கேட்பார். அப்போ எம்ஜிஆருடைய அண்ணனும் இல்லை, அதை நம்ம இப்படி கொஞ்சம் மாற்றிக்கிடுவோம், இது சரியாக இருக்கும் அப்படின்னு இவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த ஒரு விஷயம் எம்ஜிஆருக்கு கலைஞர் மேலே ஒரு பெரிய பிடிப்பை உண்டாக்கிருச்சு. பரவாயில்ல, அவர் தான் எழுதுனது தான் சரின்னு சொல்லாமல் ஒவ்வொன்றா நம்மகிட்ட கேட்டு கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வர்றாரு அப்படின்னு இவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போது இவங்க காதலிக்கிறாங்க இல்லையா, காதலிக்கும் போது ஏற்படுற வசனம்லாம் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் கலைஞர். காட்டில் வந்து புலி மானை கொல்லுது, ஆனால் காதலில் வந்து
மான் புலியை கொல்லுது, ஒரு பெண் வந்து ஒரு தைரியமான வலிமை மிகுந்த ஒரு ஆணையே வீழ்த்திடுறா அப்படின்ற மாதிரியான வசனம்லாம் இதில் இருக்கும். அப்போது இந்த மருதநாட்டு இளவரசிகிட்ட எம்ஜி சக்கரபாணி தன்னுடைய தங்கச்சி மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், நாங்கள் இந்த நாட்டில் இருந்து பெண் கேட்டு வந்திருக்கோம், உன் பெண்ணை கொடுன்னு கேட்கும் போது ஜானகி வந்து முடியாதுன்றவாங்க. இவனெல்லாம் கட்ட முடியாது அப்படின்ன உடனே, அப்போ ஏன் கல்யாணம் பண்ண முடியாதுன்றாங்கன்னா, ஒரு கிராமவாசி ஒரு கிராமத்து மனிதனை காதலிக்கிறாங்க அப்படின்ற உடனே இவங்க நாங்கள் வந்து போர் எடுத்து வருவோம், அல்லது நாங்கள் ராஜாவை வந்து சித்திரவதை செய்வோம்ன்ற அளவுக்கு வந்துடுவாங்க. அப்போது ராஜாவை வந்து சித்திரவதை செய்ய போகிறோம் அல்லது கொல்ல போகிறோம்னு ஒரு மாடல் காட்டும் போதே ஜானகி பயந்து போய் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே சரின்னு உடனே மருதநாட்டு இளவரசியை நம்ம ஊரில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு பல்லாக்கில் தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வரும்போது வழியில் ஒரு இடத்துல இந்த டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க, கூடாரம் போட்டு. அப்போது இந்த துர்ஜயன் இருக்கான் இல்லையா வில்லன், இந்த வில்லன் வந்து தன்னுடைய தங்கச்சி மகன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து பெண் கேட்குறான்ல, அந்த தங்கச்சி மகன் வந்து உண்மையாகவே அவன் தங்கச்சி மாசமாகவும் இருந்திருக்க மாட்டான், அந்த இளையராணி பிள்ளையும் பிறந்திருக்காது. ஆனால் பிள்ளை பிறந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க ஒரு வேலைக்காரியை வச்சு. அப்போ என்ன செய்வாங்க, இந்த துர்ஜயன் வில்லன் தன்னுடைய கையாளுக்கு பிறந்த பிள்ளையை கொண்டு வந்து அரண்மனையில் வளர்ப்பான். அவன் சுத்த போக்கிரியாக இருப்பான், பெண்களை கண்டா விட மாட்டான், வரிவ கொடுமை அடிப்பான் உதப்பான், ரொம்ப மோசமானவன். அவன் வந்து இந்த கூடாரத்தில் இருக்கும்போது அவனும் அவனுடைய தாய் மாமனான எம்ஜி சக்கரபாணியும் இருக்கும்போது ஜானகியை வந்து அப்போவே ஜானகிட்ட போய் நான் பேசணும் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவான். அப்போ இருயா கொஞ்சம் பொறுமையாக இரு, ஒரு ஆடல் பாடல் காட்சிகளை பார்த்தா பெண்களுக்கு மனசில் காதல் உண்டாகும், அப்புறம் நீ எதுனாலும் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாக இரு, இப்படி வழியில் வச்சுக்கிட்டுலாம் இம்சப்படுத்தாத, எதுனாலும் நம்ம அரண்மனைக்கு போய்க்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துங்கன்னுவாங்க. அப்போது வந்து எம்ஜிஆர் கூட இருக்க புலிமூட்டை ராமசாமி ஒரு காதலி அந்த தோழி விஎன் ஜானகியோட தோழி, இவங்க 3 பேருமா வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டான்ஸ் எப்படின்னா, நம்ம குடியிருந்த கோயிலில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாடு பிடிக்கிற மாதிரி ஒரு டான்ஸு யார் ராஜஸ்ரீ கூட ஆடுவார் இல்லையா, ஒரு சிவப்பு இது வச்சுட்டு, அந்த மாதிரி ஒரு டான்ஸ் இது. இதில் புலிமூட்டை ராமசாமி மாட்டு முகத்தை மாட்டிக்கிட்டு மாடு மாதிரி வருவார். அப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு அந்த ஒரு இது மாதிரி துணி மாதிரி கொண்டு வந்து அந்த மாட்டுக்கு முன்னாடி மறைக்கிறது, மாடை பிடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு மாடுபிடி நடனம் இதில் இருக்கும். இந்த படத்தில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு அன்பேவா படம், அப்புறம் பறக்கும் பாவையிலெல்லாம் வர்ற மாதிரி பட்டுப்பூச்சி மாதிரி, வண்டினங்கள் மாதிரி, முயல் மாதிரி எல்லாம் டான்ஸ் அதெல்லாமே இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தில் அழகழகான நடன காட்சிகள், அப்புறம் எம்ஜிஆருக்கு எம்எம் மாரியப்பா பாடியிருப்பார் 2-3 காதல் பாட்டு, அடுத்து காதல் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆழியும் நீல நிறமும் போல ஆசையினால் கலந்தோ. சுவாரஸ்யமாக எல்லாரும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படம். இந்த நேரத்தில் இந்த மாட்டு நடனம் நடக்கும்போது ஒரு பொடியை தூவுனதில் இந்த மாமாவும் மருமகனும் மயங்கிடுவாங்க, ஜானகியை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜானகி அவங்க தப்பிச்சு போய் தண்ணியிலெல்லாம் நீந்தி போய் ஒரு இடத்துல மயங்கி கிடக்க, இந்த துர்ஜயன் எம்ஜி சக்கரபாணியோட கையாள் அவன் பார்த்துட்டு 2 பேரையும் தூக்கி கொண்டு போய் அவங்க வீட்டு கட்டிலில் போட்டு தூங்க வைக்க, அங்கே யதார்த்தமாக துர்ஜயன் வந்துடுவான், சக்கரபாணி வந்துடுவாப்புல. என்ன காரணம்னா, இவன் வழியில் வந்து இந்த இளையராஜா அந்த ராஜகுமாரன் வந்து அந்த பெண்ணை மருதநாட்டு இளவரசியை தப்பிக்க விட்டுட்டான்னு உடனே PS வீரப்பா ராஜா சொல்லுவார், நீ உடம்புல என் ரத்தமே இல்லைடா, நீ ராஜ குடும்பத்திலேயே பிறக்கலை, நீ பிறந்திருந்தா கண்டிப்பாக அவளை தூக்கிட்டு வந்திருப்ப அப்படின்வார். இது அவர் யதார்த்தமாக சொன்னது. ஆனால் துர்ஜயனுக்கு மனசுக்குள்ளே குத்தும், நம்ம கையால் எங்கேயும் உண்மையை சொல்லிட்டானோ, அதனால தான் ராஜா அந்த வார்த்தை சொல்கிறாரோன்ட்டு அவனை பார்த்து கேட்க வருவாப்புல, நீ உண்மையை சொன்னியான்னு. இல்லையே நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்வான். பின்னையே அவர் உடம்புல ஏன் ரத்தம் இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது கேட்க வர்ற நேரத்தில்
உள்ளே பார்த்தா ரூமுக்குள்ளே ஜானகி தூங்கிட்டு இருக்கிறது தெரியும். இதுதான் மருதநாட்டிய இளவரசி, இதைத்தான் நாங்கள் கொண்டு வந்தோம், இது இங்கே வந்து மாட்டிக்கிருச்சா, எப்படி கிடச்சிது அப்படிம்ப. ஆற்றுல கரை ஒதுங்கி கிடந்தாங்க மயங்கி, நான் தூக்கியாந்து இங்கே போட்டிருக்கேன், கதவை போட்டு நான் வந்து இவளை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரபாணி கிளம்பி போயிடுவாப்புல. அதுங்குள்ளே இந்த ஜானகி முழிச்சு இது இவங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு எம்ஜிஆரும் ஜானகியும் தப்பிச்சு போயிடுவாங்க. இதில் தான் அந்த கம்பி, இது ஜன்னல் கம்பியை வளைச்சி தப்பிக்கிற முதல் சீன். பின்னாடி நிறையா படத்தில் வரும், ஆனால் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் தான் அந்த சீன் இருக்கும். நிறையா ஃபஸ்ட் இந்த படத்தில் இருக்கும். அப்படி தப்பிச்சு 2 பேரும் இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் கடைசியில் பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அவங்கள நீதிமன்றத்தை இதில் எம்ஜிஆரை நிற்க வச்சு கேள்வியெல்லாம் கேட்டு, அப்புறம் எம்ஜிஆரை வந்து ஒரு கூண்டில் நிற்க வச்சு கூட்டிகிட்டு போய் தலையை வெட்ட போய், அந்த இடத்துல அந்த புலிமூட்டை ராமசாமி வெட்டுற ஆளை மாற்றி விட்டுட்டு பெரிய கத்தியை கொண்டுக்கிட்டு வருவாப்பில். வந்து வெட்ட போகிற நேரத்தில் இந்த தோழி வந்து தும்முவான். தும்முனாதான் அவன் அப்படியே துள்ளுவான்ல, அவன் ஆய்வுன்னு துள்ளுவான். அதுக்கு இடையில் அவங்க அந்த ஜானகி போய் காளி கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. காளி கோயிலுக்குள்ளே நுழைஞ்சா இவங்க எல்லாரும் காளி கோயிலுக்குள்ளே போய், காளி கோயிலில் ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த ஷூட்டிங் நடக்கும் போது எம்ஜிஆர் அப்படி பெரிய கத்தியை வச்சு சுற்றுறார், 2 கையிலையும் கத்தியை வச்சு சுற்றுனா திடீர்னு பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா கேமராமேன் சொல்லுவார், நீங்கள் கத்தி வீசுறதுல கத்தி என் கண்ணை வந்து குத்துற மாதிரி இருக்குது, கேமரா முன்னாடி அப்படி தெரியுது, அதனால நான் கேமரா ஓட விட்டுட்டு தள்ளி வந்து நின்றுட்டேன் அப்படிம்பார். அவ்வளோ வேகமாக கத்தி சுற்றி சண்டை போடுவார். ராஜகுமாரியில் என்னென்னா வலது கையில் காயம் பட்ட உடனே இடது கையிலே கத்தி சுற்றுவார். இதில் என்னென்னா 2 கையிலையுமே கத்தி சுற்றுவார். ரொம்ப நீள கத்தி, பெரிய கத்தி, வெயிட்டான கத்தி, அதை வச்சு சுற்றுவார். சுற்றி ஒரு 10 பேர் சண்டை போடுவாங்க. அங்கே தான் அந்த ராணி பார்த்து இந்த ஜானகியை பார்த்து சொல்லுவா, இவன் வந்து கழுத்தில் அந்து விழுந்த உடனே அந்த மாலையை எடுத்து பார்த்துட்டு இது என் மகனுக்கு நான் போட்டதில்லை அப்படின்ன உடனே ஜானகி சொல்லுவாங்க, இது காண்டீபன் கழுத்தில் இருந்தது. எம்ஜிஆர் பேர் காண்டீபன். காண்டீபன் கழுத்தில் இருந்த மாலைன்னா அப்போ காண்டீபன் தான் என் மகன், அவன் வந்து இளவரசன் அப்படின்ன உடனே இங்கே பார்த்தா இளவரசி இளவரசன், கடைசியில் அது வந்து மேட்ச் ஆயிரும். அப்படி அவங்க கடைசியில் வந்து அந்த ராணி வந்துடுவாங்க. ராணி வந்து அரண்மனையில் கேட்டால் ராஜா ஒப்புக்கொள்ள மாட்டார், ராணி பொல்லாதவன்வார். ஆனால் கூண்டில் நிற்கிற எம்ஜிஆர் வந்து அம்மான்னு தெரிஞ்ச உடனே ஐயோ அம்மாவை காப்பாற்ற முடியலையே, அம்மாவுக்கு இப்படி ஒரு கெட்ட பேராக இருக்குதேன்னு துடிப்பார். கடைசியில் வந்து நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் வந்து அப்புறம் அவரை காப்பாற்றிடுவாங்க. எல்லாரும் இனிதே முடிந்ததுன்னு முடியும். ரொம்ப சிறப்பான ஒரு கதை. இதுவும் 127 நாட்கள் ஓடிய ஒரு மாபெரும் வெற்றி படம். இதில் இன்னும் சில சுவாரஸ்யங்கள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வாறாக மருதநாட்டிய இளவரசியும் எம்ஜிஆருக்கு அடுத்த மற்றொரு வெற்றி படமாக அமைந்தது. மேலும் எம்ஜிஆர் ஜானகி காதலுக்கும் இது வழிவகுத்தது. அதன் பிறகு அவர்கள் வேறு படத்தில் நடிக்க வேண்டாம் என்ற ஒரு முடிவெடுத்தார். ஜானகி அம்மா எம்ஜிஆருடைய மனைவி சதானந்தவதி இன்னும் 3 மாதங்கள் தான் உயிரோடு இருப்பார் என்ற நிலையில் எம்ஜிஆர் ஜானகியை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தார். ஆனால் கடவுளுடைய சித்தம் வேறு விதமாக இருந்தது. ஜானகி சதானந்தவதி அம்மா 62 தான் மரணமடைந்தார். 50 இவர்களுடைய காதல் தொடங்கியது. 12 ஆண்டுகள் சதானந்தவதி அம்மா உயிரோடு இருந்தார். அதன் பிறகுதான் இவர்கள் பதிவு திருமணம் செய்து கொண்டார்கள். பத்மா சுப்பிரமணியனின் தந்தையார் இயக்குனர் கே சுப்பிரமணியன் அவர்கள் இவர்களுக்கு இருவருக்கும் சாட்சி கையெழுத்து போட்டாங்க. காரணம் என்னென்னா, ஜானகி அம்மா வந்து அவங்க டான்ஸ் குரூப்பில் இருந்தவங்க. யார் டான்ஸ் குரூப்பில்? கே சுப்பிரமணியனுடைய மனைவி கேடி சுப்லட்சுமி இருக்காங்களே, அவங்களுடைய டான்ஸ் குரூப்பு. அவங்க ராமனா நடித்தா ஜானகி வந்து சீதையாக நடிப்பாங்களாம். அவ்வளோ க்ளோஸ், அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி. அதனால் அவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆரும் ஜானகியும் பத்மா சுப்பிரமணியன் அவருடைய தம்பி டான்ஸ் மாஸ்டர் அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க ரொம்ப க்ளோஸு. ஸோ அந்த சந்திரலேகா படத்தில் கூட ஒரு இடத்துல வந்து ஜானகி டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த காட்டுவாசிகளாக டான்ஸ் ஆடுற ஒரு இடத்துல மியூசிக் மட்டும் இருக்கும், அவங்க டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த வகையில் அவர்களுடைய திருமணம் 1962 நடைபெற்றது. 12 ஆண்டுகள் காதல். அவர்களுடைய காதல் மிக நீண்ட காதல். மிகவும் சிறப்பான படம், சிறப்பான ஜோடி, சிறப்பான முதலமைச்சர்கள் இருவரும். இந்த வகையில் இந்த படம் தமிழக சினிமா வரலாற்றிலும் அரசியல் வரலாற்றிலும் ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.
என் ஜென்மம் வீணே போகும்